شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم கொண்ட உம்மகனார் குற்றம் சாட்ட யாரியலும் தெரிந்து கொண்ட உம்மகனார் குற்றம் சாட்ட யாரியலும் நீதிமானாய் மாற்றினிரே தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே நீதிமானாய் மாற்றினிரே தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது கிறிஸ்துவின் அன்பிலிருந்து கிறிஸ்துவின் அன்பிலிருந்து அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அவர் நமக்கு நல்லவராகவே இருந்து நம்மை நடத்துவார். ஓகே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரி, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சோ நம்ம இந்த நாட்கள்ல உண்மையான அன்பு, ரியல் லவ் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். அதுல முதல் பாடத்தை முடிச்சுட்டு இப்ப 2வது பாடத்துக்குள்ள வந்திருக்கோம். 2வது பாடம் என்ன? தேவ அன்பை அனுபவிக்கிறவர்கள் வாழ்வில் அவர்கள் அனுபவிக்கும் சொல்லுங்க என்ன தலைப்பு? பிரதான நிஜம். கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு கற்பனையில வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பைபிள்ல படிக்கிற நிறைய விஷயங்கள் பைபிள்ல போட்டிருக்குங்க, ஆனா எனக்கெல்லாம் அது நடக்காதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான வாழ்க்கை இல்ல. பைபிள்ல போட்டிருக்கு பிரதர், பட் இன்னைக்கு நம்ம நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வருமா பிரதர் அப்படின்னு சொல்ற மாதிரியான வாழ்க்கை இது இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை இது நிஜம். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? நிஜம், ரியாலிட்டி. சோ இதை பற்றி நம்ம ஒரு 5 கருத்துக்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்புகளை சொன்னேன். என்னலாம்? சத்தியத்தின் 3 பரிமாணங்கள், பரலோகத்தின் 3 முக்கிய நிஜங்கள். இது 2 தான் நம்ம பார்த்தோம். சத்தியத்தினுடைய 3 பரிமாணங்கள் என்ன? 2 வேர்டு நான் உங்களுக்கு சொன்னேன். ஹீப்ரூல எமட், கிரீக்ல அலேத்தியா. அப்படின்னா அதுல 3 விஷயம் இருக்கு. ஒன்னு உண்மை, 2வது சத்தியம், 3வது நிஜம். உண்மை அப்படிங்கிறது இருக்கிற சூழ்நிலையை நம்ம அப்படியே சொல்றோம் பாருங்க. முட்டு வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, பல்லு வலிக்குதுங்க, வயிறு வலிக்குதுங்க, வாழ்க்கையில ஒரே தரித்திரங்க, பண நெருக்கடிங்க, நிம்மதியே இல்லை பிரதர், சமாதானம் இல்லையா, ஒரே பயமா இருக்கு. இதெல்லாம் உண்மை. இருக்கிற சூழ்நிலைகளை அப்படியே பேசுறது, அது உண்மை. அடுத்து சத்தியம்னா என்ன? வசனத்தை போதிக்கிறது. அதாவது இப்போ இந்த வியாதியின் சூழல் அப்படிங்கிறது உண்மையா இருக்கலாம், பட் அந்த நேரத்தில் அந்த வியாதியின் சூழலை பெருசா பேசாம
நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நீங்க சொன்னீங்கப்பா, அதை நான் நம்புறேன், அதை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க, அதுக்கு பேரு தான் சத்தியம். பட் நிஜம் அப்படிங்கிறது மூணாவது. இது உண்மையை விட சத்தியத்தை விட இன்னும் அட்வான்ஸ் ஆனது, ஆழமானது. என்னது? அந்த வார்த்தையை நம்புறோமோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல் வடிவத்துக்கு வருவதுதான் என்னது? நிஜம். அப்ப இந்த தேவ அன்பை நம்ம அனுபவிக்க 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 நம்ம இந்த நிஜத்தை அனுபவிப்போம். அதான் மேட்டரு. ஏன் சார் உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு டாபிக்கே இல்லையா? 7 தலை 10 கொம்பு எதையாவது பேசலாம்ல? எப்ப பார்த்தாலும் அன்பு அன்பு. இந்த அன்புல தான் பிரதர், இந்த அன்புல தான் சார் நம்ம வாழ்க்கையை நிஜமாக்குகிற மேட்டர் இந்த அன்புல தான் இருக்கு. சோ தேவ அன்பை அனுபவிக்க வேண்டும். உண்மையான தேவ அன்பு. சோ இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, தேவ அன்பை பத்தி நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா மக்களுக்கு துணிகரம் வந்துடும், பாவம் செய்வாங்க. அது ஓ அன்பு. ஹலோ, உங்க அன்பை பத்தி நிறைய பேசினா வேணா மத்தவங்க பாவம் செய்வாங்க. ஆனா தேவ அன்பை பத்தி நிறைய நிறைய பேச பேச மக்கள் பாவத்தை விட்டு வெளியே தான் வருவாங்களே ஒழிய துணிகரமா பாவம் செய்ய மாட்டாங்க. ஐயா, ஓகே? ஏன்னா தேவ அன்புக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. சோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம நிஜமா அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எது புரியணும்? சொல்லுங்க, எது புரியணும்? தேவ அன்பு புரியணும். சரி, இப்ப 2வது குறிப்பை நம்ம படிச்சோம். பரலோகத்தின் 3 முக்கிய நிஜங்கள், 3 எல். லவ், லைட், லவ், லைஃப், லைட். அன்பு, வெளிச்சம், ஜீவன். இது யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 5 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல இது இருக்கு. இதுதான் நமக்கு படிச்சு முடிச்சோம். இப்போ 3வது விஷயத்துக்குள்ள போக போறோம். 3வது மேட்டர் என்ன? நிஜங்களுக்கெல்லாம் நிஜம். இப்ப வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். யோவான் 14:6. 14. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கவனிங்க, நானே வழியும் சத்தியம் இருக்குல்ல, அங்க இந்த அலேத்தியா, இந்த அலேத்தியாங்கிற வார்த்தைக்கு நானே வழியும், அந்த சத்தியம்ங்கிற இடத்துல வெறும் சத்தியம் மட்டும் இல்ல, நானே வழியும் நிஜமுமாய் இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? நான் நீங்க போதிக்கிற வெறும் சத்தியமா மட்டும் இல்லப்பா, எதை நீங்க போதிக்கிறீங்களோ, எந்த வசனத்தை கேட்கிறீங்களோ அதை செயல் வடிவமாக்குகிற நிஜமாகவும் நானே இருக்கிறேன். So brothers and sisters, கொலோசியர் 1:27 படிக்கிறோம் இல்லையா? நமக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்கிறாரே நம்முடைய கிறிஸ்து, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஏன் மகிமை நம்பிக்கை? அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறார்னா, வெறும் சத்தியமா ஏதோ வார்த்தையை பேசி ஏதோ வசனத்தை கேட்டுட்டு போற அந்த மாதிரி மட்டும் இல்ல, அதை செயல் வடிவமாக்குகிற நிஜமாக அவர் இருக்கிறார். இத நம்ம பார்க்கணும். எனக்குள்ள வாழ்ற இயேசு நிஜமாக எனக்குள்ள இருக்கிறாரே. இன்னைக்குதான் உங்கள்ட்ட புதுசா வாழ போறாரான கிடையாது. ஏற்கனவே உங்களுக்குள்ள அவர் வாழ்றாரு பிரதர், வாழ்றாரு சிஸ்டர். ஆனா நீங்க அதை பார்க்கல பிரதர். இந்த இயேசு கிறிஸ்து, யெஷுவா மஷியாஹ்,
பிதாவாகிய தேவன் நமக்கு அனுப்பி தந்த அந்த சொந்த குமாரன், அந்த பரலோகத்தின் செல்லம், அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள எப்படி இருக்கிறாரு? நிஜமாக இருக்கிறார். அந்த சத்தியம்ங்கிற இடத்துல நம்ம எதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வெறும் சத்தியம் மட்டும் இல்ல, சத்தியமும் இருக்கு, ஆனா சத்தியம் மட்டும் இல்ல, அவர் நமக்குள்ள நிஜமா, நானே வழியும் நிஜமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நிஜங்களுக்கெல்லாம் பிரதான நிஜம் யாரு? நம்முடைய ஆண்டவர் யெஷுவா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 மெசேஜ் வெர்ஷன்ல எடுங்கம்மா. மெசேஜ் வெர்ஷன், அங்க ஒரு அற்புதமான ஒரு வேர்ட் இருக்கு. தமிழ்ல படிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து மெசேஜ் வெர்ஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொலோசியர் 2:6-7 படிங்க. மெசேஜ் வெர்ஷன்ல பிரதர் வந்து கோரிக்கை வச்சாங்க போன வாரம், நாங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் எதிர்பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு மெசேஜ் வெர்ஷன்ல இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். My counsel for you is simple and straightforward. அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற ஆலோசனை ரொம்ப எளிமையானது, அது நேரடியானது. Just go ahead with what you have been given. என்னம்மா? Just go ahead with what you have been. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல நீங்க உறுதியா நில்லுங்க. You received Christ Jesus the master. இயேசு என்கிற ஒருவரை, அந்த எஜமானை நீங்க உங்களுக்குள்ள பெற்றிருக்கீங்க. அவரை ரியலா, இது ஒரு கற்பனை கிடையாது, அவரை நீங்க வந்து ரியலாகவே உண்மையாகவே நீங்க அவரை பெற்றிருக்கீங்க. Now live him. என்னங்க live him அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை வாழுங்க. நீங்களா வாழாதீங்க, அவரை வாழுங்க. இயேசுவை வாழுங்க. இயேசுவையே வாழ்க்கையாக்குங்க. இன்னும் சரியா சொல்ல போனா, இயேசு உங்களுக்குள்ள வாழ்றாருல, அந்த வாழ்க்கையை வாழுங்க. இது ரொம்ப முக்கியமான வேர்டு தான். லீவ் ஹிம். லிவ் ஹிம், LIV தானமா? லிவ் ஹிம்னா அவரை வாழுங்கள். அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள நிஜமா இருக்கிறாரு, அவரை நீங்க வாழுங்க. உங்களை நீங்க வாழாதீங்க, அவரை நீங்க வாழுங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையில அவரை நீங்க பிரதிபலிக்கணும், அவரை நீங்க வாழ விடணும் உங்களுக்குள்ள. நீயா ட்ரை பண்ணி நான் பரிசுத்தமா வாழ்றேன், நீயா ட்ரை பண்ணி நான் நீதிமானா இருக்கேன்னு நீயா ட்ரை பண்ணாத, அவரை உனக்குள்ள வாழ விடு, அவரையே நீ வாழு. சோ இந்த கர்த்தருக்காக வாழ்றேன், இதெல்லாம் வேலைக்காகாது. நானே கர்த்தருக்காக எதையாவது செஞ்சு நான் கர்த்தருக்காக நான் வாழ்றேன், இதெல்லாம் வேண்டாம். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிள்ல சொல்லுங்க, பைபிள்ல சொல்லுங்க, பைபிள்ல சத்தமா, பைபிள்ல கர்த்தருக்காக வாழ்வது அப்படின்னு எழுதப்பட்டதும் சொல்லுங்க, சொல்லுங்க, எழுதப்பட்டதும் கர்த்தருக்குள் வாழ்வது அப்படின்னு எழுதப்பட்டதும் எல்லாமே இந்த அர்த்தத்தை தான் குறிக்குது. எந்த அர்த்தத்தை? அவரை வாழ்க்கையா வாழுங்க. நீயா ட்ரை பண்ணாத, பரிசுத்தமா வாழ்றதுக்கு நீயா ட்ரை பண்ணேன்னா தோத்துருவ அப்படின்னு சொல்றாரு நம்மளை பார்த்து. நீயா முயற்சி பண்ணாத, தோத்துருவ. பட் அவரை நீ வாழ விடு, அவரையே நீ வாழு. ஏன்னா அவர் தான் உனக்குள்ள நிஜமா இருக்கிறாருன்னு சொல்றாரு நம்மளை பார்த்து. அவரை வாழு. Live him.
அடுத்தது படிங்க தொடர்ந்து. live him. You are deeply rooted in him. நீ அவருக்குள்ள நீ வேர் கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்றாரு. நீங்க அவருக்குள்ள வேர் கொண்டிருக்கீங்க. You are well constructed upon him. நீங்க அவருக்குள்ள நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க. You know your way around the faith. You know your way around the faith. உன்னுடைய வழிகள் எல்லாமே விசுவாசத்தை சார்ந்த வழிகள். Now do what you have been taught. நீ என்ன படிச்சையோ அத வந்து அவரை நீ வாழ விடும்போது நீ என்ன படிச்சையோ அதை நீ வாழுவ. Schools out, quite studying the subject and start living it. நீ வந்து படிக்கிறதெல்லாம் நிறுத்திடு. ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி பைபிளை வந்து ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி படிக்கிறது, ஸ்கூல் மைண்ட் செட்டப்ல சபைக்கு வர்றது, ஸ்கூல் மைண்ட் செட்டப்ல பைபிளை படிக்கிறது, அந்த மாதிரி மைண்ட் செட்டப்ல படிக்கிறத நிறுத்திடு. உறவு சார்ந்த நிலைக்கு வா. இப்ப மொத்தத்துல கிறிஸ்துவே நமக்குள்ள நிஜமா இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவரை வாழ விடு, அவரையே வாழு. அவர் நமக்குள்ள, உங்களுக்குள்ள, எனக்குள்ள அவர் வாழ விரும்புறாரு. பிரதர் சிஸ்டர், அவரை வாழ விடுங்க. அவர் நமக்குள்ள வாழட்டும், அவரை வாழுங்க. சோ கர்த்தருக்காக நான் வாழ்றேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழ்றேன் அப்படிங்கிறது எல்லாமே அவரை வாழ விடுறதுதான். எல்லாம் சேம் மீனிங் தான். யோவான்ல 7 நானேன்னு இருக்கு. இந்த 7 நானேவா அவர் நமக்குள்ள வாழ விரும்புறார். சொல்லுங்க. இந்த நிஜங்களுக்கெல்லாம் நிஜமா கிறிஸ்து இருக்கார்ல, அவர் நமக்குள்ள இருந்துகிட்டு 7 நானேவாக அவர் வாழ விரும்புறார் நமக்குள்ள. 7 I am இருக்கு யோவான்ல. என்ன 7 I am? யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 48ஆம் வசனத்துல நீங்க பாருங்களேன். ஜீவ அப்பம் நானே. அவ்வளவுதான். அவர் நமக்குள்ள யாரா வாழ விரும்புறாரு? ஜீவ அப்பமா வாழ விரும்புறாரு. அப்போ உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருந்து அநேகரை போஷிக்கிற ஜீவ அப்பமாக கிறிஸ்து வாழ விரும்புறாரு. நம்ம கிட்ட வர்றவங்க ட்ரையா வந்தாலும் போகும்போது நிறைவா போவாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. வறட்சியா வருவாங்க, போகும்போது வளர்ச்சி அடைஞ்சவங்களா போவாங்க. ஏன்னா நமக்குள்ள யார் வாழ்றது? ஜீவ அப்பமாக கிறிஸ்து வாழ்றார். அப்ப நமக்குள்ள வாழ்றாருன்னா நம்மளை போஷிக்காம விட்டுருவாரா? நிறைவா போஷிப்பார். அடுத்து யோவான் 8:12. அடுத்து நானே யோவான் 8:12 பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று. அடுத்து ரெண்டாவது நமக்குள்ள ஜீவ அப்பமா மட்டும் இல்ல, வெளிச்சமா வாழ விரும்புறாரு. நம்ம கிட்ட யாராவது இருள் நிறைஞ்ச நிலைமையில வந்தாங்கன்னா அவங்க திரும்பி போகும்போது எப்படிதான் போகணும்? வெளிச்சத்தை பெற்றவங்களா போவாங்க. அவரே நமக்குள்ள வெளிச்சமா வாழ்றதுனால எந்த விதமான இருள், வியாதியாகி இருள், பாவமாகி இருள், நடுத்தரமாகி இருள், குடும்ப சமாதானம் இல்லாத இருள், இப்படி எந்த இருளுமே நம்ம வாழ்க்கையில இருக்க முடியாது பிரதர். ஏன்னா அவர் நமக்குள்ள எப்படி வாழ்றாரு? வெளிச்சம். வெளிச்சத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல பிரதர் சிஸ்டர், அவரே வெளிச்சமா நமக்குள்ள வாழ்றாரு. மூணாவது யோவான் 10:9. யோவான் 10:9. நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப அவரே நமக்குள்ள வாசலா வாழ விரும்புறாரு. வாசலா வாழ விரும்புறாரு. அப்ப அவர் நமக்குள்ள வாசலா இருக்கிறதுனால நம்ம கிட்ட வரவங்க எதை பார்ப்பாங்க? மேய்ச்சலை காண்பார்கள். இந்த சபைக்கு வந்துட்டு வசனமே இல்லைங்க, வந்து ஒரே ட்ரையா இருக்குங்க அப்படிங்கிற நிலைமைக்கு கர்த்தர் நம்மளை விடமாட்டாரு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும்
நீங்க இயேசுவாகிய வாசல் உங்களுக்குள்ள வாழ்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்க அவரை வாழ விட்டுட்டீங்கன்னா, அவரை நம்ம வாழ்ந்தோம்னா நமக்குள்ள இருந்து என்ன வெளிப்படும்? மேய்ச்சல். ஸ்கூல்ல நீங்க டீச் பண்ணும்போது உங்களுக்குள்ள பிள்ளைங்க எதை பார்ப்பாங்க? மேய்ச்சல். நீங்க பாடம் தான் சொல்லி கொடுப்பீங்க, ஆனா அந்த பாடத்தோட சைடுல அவங்கள திருப்தியாக்குற மேய்ச்சல் உங்களுக்குள்ள இருந்து வரும். என்ன கார்த்திகா, வருமா? வரும். பிசினஸ் தான் பண்ணுவீங்க, ஆனா அந்த பிசினஸ்ல உங்களுக்குள்ள இருந்து எதை பார்ப்பாங்க மத்தவங்க? மேய்ச்சல். ஓகே, அடுத்து எத்தனை சொல்லியிருக்கேன்? 4வது 11ஆம் வசனம் பாருங்க. அதே யோவான் 10. நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சோ நல்ல மேய்ப்பரா அவர் வாழ விரும்புறாருங்க. நல்ல மேய்ப்பர். அப்போ அந்த மேய்ப்பருக்குள்ள இருக்கிற அந்த மனதுருக்கம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். நம்மளை பார்க்கிறவங்க அந்த மனதுருக்கத்தை பார்ப்பாங்க. கம்பேஷன். கண்டம்னேஷனை பார்க்க மாட்டாங்க, கம்பேஷனை பார்ப்பாங்க. நம்மகிட்ட யாராவது பேசினா, ஐயோ அவங்க மெசேஜை கேட்டா அல்லது அவங்ககிட்ட போய் பேசினா என் மனசு ஏற்கனவே வெந்த புண்ல வேல் பாய்ச்சின மாதிரி என் மனசை இன்னும் குற்ற உணர்வுக்குள்ள போயிருதுன்னு சொல்றாங்கன்னா நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபம். உங்கள்கிட்ட பேசுறவங்க சொல்லணும், நான் குற்ற உணர்வோட வந்தங்க, ஆனா இப்ப நான் தைரியப்பட்டு நான் போறேன். இடிஞ்ச நிலைமையில நான் வந்தேன், பட் இப்ப நான் கட்டப்பட்டு போறேன். கண்டம்னேஷன்ல நான் வந்தேன், ஆனா இப்ப நான் கம்பேஷனை பார்க்கிறேன். சோ மெய்ப்பரா நமக்குள்ள அவர் வாழ விரும்புறாரு. 11:25 அவர் நமக்குள்ள எப்படி இருக்காரு? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். அவர் நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா நமக்குள்ள இருக்கிறாரு. சோ அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறதுனால சாவு உங்களுக்கு வராதுங்க. அப்படியே தப்பி தவறி செத்தாலும் உயிரோட எழும்பிடுவீங்க. எழுப்பிடுவார். இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நாள்ல எக்காலம் துணிக்கும்பா, அன்னைக்கு உயிரோட நீங்க எழும்பிடுவீங்கப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரா, இல்ல உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா எப்படி இருக்கிறங்கிறத செயல்படுத்தி காமிச்சாரா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்ல. என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? எப்படி செயல்படுத்தினாரு? எத்தனை நாள் ஆச்சு? என்ன நிலைமை? நாரி போச்சுங்க. அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருப்பார்னா நாள் கூட கடந்து போகலாம், நாற்றம் கூட எடுத்துடலாம், ஆனா அங்க வந்து கூட அந்த கல்லறையை திறந்து உயிரோட எழுப்பி கொண்டு வர அவரால முடியுங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வர்றதா பிரதர்? நாங்க எங்க பிரதர் எல்லாம் பாக்குறோம், நீங்க நம்புங்க, பாப்பீங்க. நான் கேள்விப்பட்டேன், இந்த வருஷத்துல நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் வருது 2024ல. அதுல ஒரு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நிறைய மூத்த ஊழியர்கள் செத்து போவார்கள். மூத்த ஊழியர்கள் செத்து தான் போவாங்க. இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா? மூத்த ஊழியர்கள் செத்து போவார்கள். ஏன் செத்து போறாங்க அந்த மூத்த ஊழியர்கள்? அந்த மூத்த ஊழியர்கள் எப்ப பார்த்தாலும் சாவையே ப்ரமோட் பண்ணி, சாவையே பெருசா பேசி பேசி பேசி, மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. சோ நம்ம எல்லாருக்கும் மரணம் வரும். மரணத்துக்கு யாரும் தப்ப முடியாது. மனுஷனுடைய ஆயுசுக்கான 70, பலத்தின் மிகுதினால 80. இதையே நம்பி 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 இதையே சொல்லி கொடுத்து
சோ நம்ம நம்புறது எதுவோ அதுதான் நம்ம வாழ்க்கை. சோ அதான் நம்ம ஆசை. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறவர் என்ன செய்வாரு? வியாதி இல்லாம எந்த தீமை அணுகாம எத்தனை வருஷத்துக்கு மேல? 120 ஆண்டுகளுக்கு மேலாக உன்னை வாழ்ந்திருக்க செய்வாரு அப்படின்னு ஒண்ணும் சும்மாலாம் ஒண்ணும் சொல்லல. அதை நம்புங்கயா, நம்புங்க. சோ அந்த மூத்த ஊழியர்கள் மரணத்தை நம்புறாங்க, மரணத்தை விசுவாசிக்கிறாங்க, அதை பார்க்கறாங்க, அது அவங்களுக்கு வருது. பட் நம்ம நம்புறோம், என்னுடைய யெஷுவா எனக்குள்ள வாழ்றவரு, அவர் எனக்குள்ள உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறாரு. என்னெல்லாம் மரணம் அவ்வளவு சீக்கிரம் தொற்ற முடியாது, தொடவே முடியாது. அது எனக்கு போலீஸ் வாகனம் கிடையாது. இது நமக்கு தெரியணும். மரணம் என்பது போலீஸ் வாகனம் இல்லப்பா, புதிய ஏற்பாட்டில் அது வீட்டு வாகனம்னு சொல்றதையே இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களால ஏத்துக்க முடியல. So brothers and sisters, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறாரு. அடுத்தது யோவான் 14:6 6வது மேட்ரு. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அவரே நமக்கு எப்படி இருக்காரு? வழியும் சத்தியமும் ஜீவனுமா நமக்குள்ள வாழ விரும்புறாருங்க. அடுத்து யோவான் 15:5 7வது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கொடுங்கள்னு சொல்ல கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சோ அவரே நமக்குள்ள திராட்சை செடியா இருக்கிறாரு, நமக்குள்ள திராட்சை செடியா வாழ விரும்புறாரு. சோ அவரை வாழுங்கள். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவரை வாழுங்கள். எப்படி எல்லாம் வாழணுமா? அப்பமாக, அதாவது ஜீவ அப்பமாக, அடுத்து வெளிச்சமாக, வாசலாக, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக. ஆமா, டெய்லி காலையில் இருந்த உடனே உங்க ஜெபத்துல இந்த 7 விஷயத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களை நான் இன்னைக்கு வாழ போறேன், நீங்க எனக்குள்ள ஜீவப்பமா வாழ்றீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்களே எனக்குள்ள வெளிச்சமா இருக்கீங்கப்பா, வாழ்றீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்களே எனக்குள்ள வாசலா இருக்கீங்க, நீங்களே எனக்குள்ள மெய்ப்பரா இருக்கீங்க, நீங்களே எனக்குள்ள உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கீங்கப்பா. நீங்களே எனக்குள்ள வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கீங்க, நீங்களே எனக்குள்ள திராட்சை செடியா இருக்கீங்க. இந்த விதமா நம்ம வேர்பட்டிட்டோம்னா கனி தானாவே வர ஆரம்பிச்சிடும். சோ நிஜங்களுக்கெல்லாம் பிரதான நிஜம் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, இயேசு. அவர் வேற எங்கேயோ இல்ல, நமக்குள்ள நிஜமாக வாழ்றார். சரி, 4வது விஷயத்தை சொல்றேன். நிஜங்களுக்கெல்லாம் நிஜத்தை அனுபவிக்கிறவர்கள் ஜெயிக்கும் காரியங்கள் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம், அதுல 36 இருந்து 39 வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, அதை கொஞ்சம் திருவிழியத்திலே எடுத்து வச்சுக்கோங்க. திருவிழியத்தில 35 இருந்து படிக்கணும். ஓகே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும்
எதுவானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, பவுலுக்குள்ள இந்த நிஜமா இருக்கிற இயேசுவை அவர் பார்த்ததுனால இப்படி சவால் விட்டு பேசுறார். சோ இயேசுவை நம்முடைய பிரதான நிஜமாக அவர் நமக்குள்ள வாழ்றாரு, அவரை நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அவரை நிஜமாக நம்ம அனுபவிக்கும் போது இங்க சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தையும் நம்ம ஜெயிச்சிருவோம். அத்தனை காரியத்தை நம்ம ஜெயிச்சிருவோம். இங்க நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம்னா அனுகூலமற்ற சூழ்நிலைகளையும் ஜெயிச்சிருவோம், அனுகூலமான சூழ்நிலைகளையும் நம்ம ஜெயிச்சிருவோம். அனுகூலமற்ற சூழ்நிலைகளையும் அனுகூலமான சூழ்நிலைகளையும் நம்ம ஜெயிப்போம். படிங்க திருவிளையத்துல. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? எதுதான் நம்மளை பிரிக்க முடியும்? பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. கவனிங்க, ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த இயேசுவை பிரதான நிஜமா எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத நீங்க பார்த்து அதை நம்பி அவரை வாழும்போது, ஏதாவது அனுகூலமற்ற காரியங்கள் நடக்கும்போது நீங்க அதிர்ந்து போகவும் மாட்டீங்க, அல்லது நிறைய அனுகூலமான காரியங்கள் நடக்கும்போது அதிலேயே மூழ்கி ஆண்டவரை மறந்து போயிடவும் மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென்? ரெண்டையும் ஜெயிப்போங்க. அனுகூலமற்ற காரியத்தை, இப்போ உதாரணமா உங்களுக்கு சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்கன்னா, நீங்க அந்த சுகர் இருக்குன்னு இன்னைக்கு சொன்னவங்க நாளைக்கு சுகர் இல்ல அப்படின்னு ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். டாக்டர் சுகர் இருக்குன்னு சொன்னாலும் என் ஆண்டவர் நீ சுகமாயிட்டேன்னு சொல்றாரு. டாக்டர் ரிப்போர்ட்ட மாறுதோ மாறலையோ, நான் சுகரை நம்ப போறது இல்ல, நான் சுகமா இருக்கேங்கிறத நம்பி நான் ஆண்டவரை செலிப்ரேட் பண்ண போறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்ப நமக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு வேற ஏதோ ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, இல்ல ஏதோ ஒரு பணம் வந்திருக்கு, ஏதோ ஒண்ணு வந்திருக்கு, அதுலயே நம்ம களி கூர்ந்து அதை நம்முடைய அடையாளமா வச்சு அதுலயே மூழ்கி போய் அப்படியும் போயிட மாட்டோம். ஆக மொத்தத்துல இயேசுவை நம்முடைய நிஜமாக நாம் அனுபவிக்கும் போது அனுகூலமற்ற காரியமோ அனுகூலமான காரியமோ ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி அது எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருடைய அன்பை வச்சு எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறன் நமக்கு வந்துடும். கர்த்தர் நல்லவர். கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல புறப்பட்டு போனாங்கல்ல கானானுக்கு. எத்தனை பேருங்க சுதந்திரிச்சாங்க தேசத்தை? ஏன்? அந்த வேவுகாரர் துர்ச்செய்தி சொன்னாங்கல்ல, நீங்க யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. 25 இருந்து 33 வரைக்கும் வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. என்னாகமம் 13 25 இருந்து 33 வரைக்கும். அங்க இந்த 10 வேவுகாரர் சொன்னது பொய்யா உண்மையா?
அவங்க சொன்னது உண்மை. உண்மை. என்ன சொன்னாங்க? ஏனாக்கின் புத்திரரை நாங்க பார்த்தோம், அவங்களே எப்படி இருந்தாங்க? ராட்சசரா இருந்தாங்க, நாங்க உங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிய போல இருந்தோம்லாம் சொல்றாங்கல்ல, உண்மை. ஏன்னா அந்த காலத்து ராட்சசர்களுடைய ஹைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 13 அடியோ என்னமோ சொல்றாங்க. 5 அடி மனுஷனை 5 அடி இருக்காங்கன்னு வைங்களேன். யாராவது நல்லா 5 அடி இருக்கிற நல்லா ஹைட் வெயிட்டா இருக்கிறவங்கள அப்படியே அந்த ஹைட் வெயிட்ட 3 மடங்கு கற்பனை பண்ணுங்க, அவ்வளவு பெருசா இருக்காங்க. ராட்சசர்கள்னா அவ்வளவு ஹைட்டு. அவ்வளவு ஹைட். அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா இந்த யோசுவா காலேப் அவங்க சொன்னது அந்த உண்மைக்கும் மேல இருக்கிற சத்தியம். சத்தியம். 31 வசனம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்த்து நம்மாலே கூடாது. 30 வசனம். 30 படிங்க. 30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். பாருங்க, இது அவர் சொன்னது என்னது? சத்தியம். பட் இவனுங்க வெறும் உண்மையை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்து அந்த உண்மையிலேயே இருந்து வனாந்தரத்துல செத்து போயிட்டான். பட் இவங்க அந்த உண்மைக்கு மேல சத்தியத்தையே பேசினாங்க பாருங்க. ஒரு நாள்ல அவங்க வாழ்க்கை நிஜமா மாறுது. உண்மையிலேயே தேசத்தை போய் என்ன செய்யறாங்க? சுதந்திரிக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு செழிப்பை தருகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு நான் சொன்ன இன்னைக்கே உங்களுக்கு அந்த செழிப்பு வராம இருக்கலாம், இல்ல எனக்கு அது வராம இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா தெரியும், இதையே நான் பேசிக்கிட்டே இருக்க 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 கண்டிப்பா ஒரு நாள் நிஜத்திலேயே அந்த செழிப்பை நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன். நீ சுகமாயிட்ட, உனக்கு வியாதி இல்லை அப்படின்னு நான் சொல்றேன், நீங்களும் அதை நம்புறீங்க. ஆனா வலிக்குது, தலை வலிக்குது, தோல் வலிக்குது, எல்லாம் வலிக்குதுங்க. சூழ்நிலை மாறின மாதிரி தெரியலங்க. ஆனாலும் நீங்க சத்தியத்தையே பேசிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் வரும் இந்த யோசுவா காலேப் அதை எப்படி செயல் வடிவமா அதை நிஜமா அதை பார்த்தாங்களோ அதே மாதிரி நிஜமா நீங்க பாப்பீங்க. ஓகே, நீங்க ஒரு குறிக்கப்பட்ட பாவத்துல போராடிட்டு இருக்கீங்க, அதுல விடுதலை இல்லை, விடுதலை இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா என் ஆண்டவர் என்ன பரிசுத்தமாக்குவார், நான் பரிசுத்தமா என்ன மாத்திடுவாரு, கண்டிப்பா நான் விழமாட்டேன், நான் விழமாட்டேன், பாவம் என் வாழ்க்கையில இல்ல, இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்க சொல்றது சத்தியம். பட் ஒரு நாள் வரும்போது நீ செய்ய நினைச்சா கூட நீ செய்ய முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ செய்யணும்னு நினைக்க கூட மாட்டேன். அந்த மாதிரிதான் செத்தவங்களை உயிரோட நாங்க எழுப்போம்யா. எங்க சபையில அந்த அற்புதம் நடக்குங்க. நாங்க யாரும் காலம் சாக மாட்டோம், 120 தாண்டுவோம். இயேசு வந்தா நாங்க அப்படியே உயிரோட நாங்க எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்படி நம்ம நம்புறோம். அதான் அங்க கேட்டாங்க, ஆமா நீங்களாம் செத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? ஒரு கேள்வி கேட்டாங்க அவர்கிட்ட. அவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணி இருக்கேன், ஆனா யாரையும் நான் எழுப்பல. அப்ப அது நடிக்கிற மாதிரி இல்லையா? ஏன் நடிக்கிற மாதிரி? அவர் சொல்றாரு, நான் செழிப்பை பத்தி 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசினையா, ஆனா செழிப்பை பத்தி பேசின மறுநாளே ஒரு டீ குடிக்க கூட எனக்கு காசு இருக்காது. ஆனா இன்னைக்கு நான் பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கேன். மதுரையில அவர் இருக்கிறது ஆணையூர்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய லேண்டை வாங்கியிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு மேல இந்த லேண்டு. 10 கோடிக்கு மேல. இது இல்லாம எத்தனையோ ஏக்கர் ஏற்கனவே வேற இருக்கு. சொல்றாரு, இன்னைக்கு நான் அன்னைக்கு செழிப்பை பேசிட்டே இருந்தேன், சூழலை பார்க்காம நான் செழிப்பை பேசிக்கிட்டே இருந்தேன், எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, நான் அதை காதலையே வாங்கல.
ஏன்னா என்னைக்குமே மெஜாரிட்டி எங்கதான் நிக்கும்? உண்மையின் பக்கம் நிக்கும். ஆனா எது பக்கம் நிக்காது? சத்தியத்தின் பக்கம் நிக்காது. அன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். நான் அதை பத்தி கவலைப்படல. பட் இன்னைக்கு அவன்லாம் அந்த உண்மையை பேசிக்கிட்டே இருந்தவன் அப்படியே இருக்கான். பட் சத்தியத்தை பேசுறேன்னா இன்னைக்கு நிஜத்தை பாக்குறேன். இதே மாதிரி அவர் சொல்றாரு. இன்னைக்கு செத்த நிறைய பேருக்கு நான் ஜெபிக்கிறேன், அவங்கள எழும்பல. ஆனா கண்டிப்பா நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் வரும் 10 எழும்பலையா, 12 எழும்பல, 20 எழும்பல, 21வது எழும்பிடுவாயா? ஏன் சார் கஜினி முகமது 17 முறை சோறாம படையெடுக்கலையா சார்? நாங்க சோறாம தொடர்ந்து நாங்க ஜெபிப்போம் சார். வாழ்க்கையில நிஜமாக்குவாரு. ஓகே, சோ கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு அதை நிஜமாக்கி தருவார். ஓகே, சோ நம்ம அந்த 10 பேருடைய மைண்ட்ல இருக்க கூடாது. நம்ம யார் மைண்ட்ல இருக்கணும்? இந்த யோசுவா காலேபுடைய மைண்ட்ல இருக்கணும். யோசுவா பிரதருக்கு ஆண்டவர் நாங்க சத்தியத்தை நாங்க பாக்குறோம். அவர் வாழ்க்கையில கர்த்தர் சிருஷ்டிப்பின் வேலையை செய்வாரு. இப்படி வாரத்துக்கு 2 நாள் போயிட்டு இருக்கிற அந்த அந்த அனுபவம் தொடராது பிரதர். நாங்க பாக்குறோம், நீங்களும் அதை என்ன செய்யுங்க, பாருங்க. ஒரு இன்னைக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் ஒஸ்டா போற மாதிரி தெரியலாம், அது உண்மை. பட் நீங்க சத்தியத்தை பேசுங்க, நாங்களும் பேசுறோம், அது ஒரு நாள் நிஜமா மாறிடும். அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, ஐயா கண் முடிச்ச உடனே செத்துருவணும்னு யோசித்தேன். நான் சொன்னேன், நீங்க சாக மாட்டீங்க ஐயா, இப்பெல்லாம் நீங்க சாக மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கு. நீங்க சாவ பார்த்து ஓகே ஓகே இப்ப வா, அதுவும் நீ என்கிட்ட ஒரு தூக்கமா தான் வரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. அதனால எதிரியாவே பாருங்க. சோ நம்ம யோசுவா காலை மைண்ட்ல தான் இருக்கணுமே ஒழிய இந்த 10 பேர் மைண்ட்ல இருக்கக்கூடாது. என்னைக்குமே யோசுவா காலை மைண்ட்ல இருந்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வரும். கல்லறிவானுங்க, கண்டதையும் பேசுவான். என்னையா சாதிச்ச, என்ன பண்ண, ஒரு வியாதியை சுகமாக்குனியா, எல்லாம் பேசுவான். எதையும் காதுல வாங்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதையும் காதுல வாங்காத. நீ பாட்டுல சொல்லுங்க போயிட்டே இரு. விமர்சனம் பண்றவன காது கொடுத்து கேட்காத. ஓகே, நீ விளங்கிடுவ. சொல்லுங்க, நீ விளங்கிடுவ. சொல்லுங்க, நீ விளங்கிடுவ. விமர்சனம் பண்றவன் வழங்காம அப்படியே கிடப்பான். அதான் உண்மை. கடைசியா பிரதான நிஜத்தை அனுபவிப்பதன் அடையாளம் ரொம்ப சிம்பிள். என்னங்க நடக்கும்? என்ன நடக்கும்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6-7 வசனம். மத்தேயு 10ல 6-7 படிங்க. என்ன நடக்கும்? போங்கள், பிரசங்கிங்கள். அப்போ நம்பர் 1, இந்த நிஜத்தை அனுபவிக்க அனுபவிக்க அனுபவிக்க, இயேசுவனுடைய நிஜமா அனுபவிக்க அவரை வாழ விடும் போது வியாதியஸ்தர் கண்டிப்பா சுகமாவாங்க. இன்னைக்கு போன்ல மல்லிகாசு கேட்டாங்க, என்னம்மா ஆட்டோல வந்தாங்க, திரும்ப ஆட்டோலையாவா கொண்டு போறீங்க? எனக்கு சும்மா சுருக்குன்னு இருந்துச்சு இந்த கேள்வி. ஆட்டோல வந்தாங்க, திரும்ப ஆட்டோலையாவா போறாங்க? ஆமா, எனக்கு அப்பதான் ஒரு கேள்வி. ஆமா இல்ல, ஆட்டோல வந்தவங்க திரும்ப ஆட்டோல போலாமா? விடக்கூடாதா இத அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அடுத்து இது பண்ணதுல கடைசியில பாத்தீங்கன்னா ஆட்டோல வந்த அந்த அம்மா எப்படி போச்சு, நடந்து போயிடுச்சு. ஓகே, இப்படி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் முறுக்கேத்தி விடுறதுக்கு இப்படி கொஞ்சம் பேர் எனக்கு தேவை. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா தான் ஓ ஆமா இல்ல கரெக்ட்.
கர்த்தர் நல்லவர். இப்ப 6வது முடிச்சுட்டு பொன்னேரிக்கு போறோம், ஒரு கேஸ பார்க்க போறோம். ஜெபம் பண்ணுங்க. அங்க போய் ஒரு வாலிப பையன் டீல் பண்ண போறோம். சோ அதனால ஆண்டவர் நல்லவர். சோ இந்த வியாதியஸ்தரை சுகமாக்குறது நிஜத்துல அது நடக்கும். எங்க மூலமா மட்டும் இல்ல பிரதர் சிஸ்டர், உங்க மூலமாவது நடக்கும். அடுத்தது குஷ்டரோகி. இன்னைக்கு குஷ்டரோகி ஈக்குவலா இன்னைக்கு கேன்சர், எய்ட்ஸ், கொரோனா, மரானா என்ன இருக்கோ அதெல்லாம் கிளீன் ஆயிடும். ஓகே, உலகத்துல இன்றைய நிலைமைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வியாதின்னு எதை சொல்றாங்களோ அது குணமாயிரும். அடுத்து நடக்குங்க, அது மரித்தோரை எழுப்புங்கள், அது நிஜமாயிரும். அடுத்தது பேயெல்லாம் கண்டிப்பா நம்ம துரத்துவோம். நம்ம கூட்டத்துக்கு வருது வந்தா பேய் ஆடுறதோட நிக்காது, பேய் ஓடிடும். நிறைய கூட்டங்களை பேய் ஆடுது, பட் சில கூட்டத்துல பேய் ஆடி ஓடுது. ராமேன் சொல்லுங்க, சந்தோஷமா ராமேன் சொல்லுங்க. ஒரு அம்மா ஒரு ஐயா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா வந்து கூட்டத்துல நடுவில் வந்து உட்காந்து பார்க்கும் போதே இது கொஞ்சம் டெவில் அட்டாக் இருக்குன்னு சொல்லி, அப்ப ஒரு ஜோக் எல்லாம் சொல்லும் போது எல்லாரும் நார்மலா ஹாஹான்னு சிரிச்சா, இது மட்டும் அப்போ ஒரு விளங்கிட்டாரு, ஓஹோ சிரிக்கிறது வேற, அது இல்ல அந்த அம்மா கிடையாது, உள்ள எவ்வளவு இருக்கு அப்படின்னு. அப்புறம் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்றாங்க, கீழே விழுந்து அந்த பேய் ஓடி போச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து அதான் வாஞ்சிக்கிட்டு பாருங்க, நம்ம கூட்டங்களுக்கு வந்து பேய் ஆடிட்டு அப்படி இதாக கூடாது, பேய் ஓடிடணும். அதெல்லாம் கர்த்தர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊழியத்துல அதை செய்யறாரு, இன்னும் அதை அதிகமா நிஜமாக்குவார். எங்க மூலமா மட்டும் இல்லைங்க, எனக்கு ஆசை என்னன்னா உங்க மூலமாவும் அதை ஆண்டவர் செய்வார். நீங்க அதை ஆண்டவர் நிஜமா உள்ள இருக்கிறத பாருங்க, உங்க மூலமாவே செய்வார். நீங்க கை வச்ச போ அப்படின்னா போயிடும். இதெல்லாம் நிஜமாகும். இதெல்லாம் நம்முடைய அடையாளங்கள். கடைசியில இலவசமாய் பெற்றீங்க, படிங்க, இலவசமாய் கொடுங்கள். சோ நமக்குள்ள இருக்கிற இந்த நற்செய்திய நம்ம இலவசமா கொடுப்போம். என்ன இந்த நற்செய்தி? எனக்குள்ள வாழ்கிற அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளயும் வாழ்றாருங்கிறத நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களா நம்ம மாறுவோம். இப்படி நீங்க இயேசுவ நிஜமா பார்க்க ஆரம்பிக்க அப்படி அதுல நம்ம வளர 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 ஒரு நாள் மத்திய ஆகாயத்துல வருவார் பாருங்களேன், அப்படியே அந்த கம்ப்ளீட்டா எல்லா ஸ்கிரீனும் விலகிரும், அப்படியே நம்ம ஒரு முகமுகமா பார்த்து அப்படியே மேல பறந்து போயிடும். சோ நிஜங்களுக்கெல்லாம் பிரதான நிஜம் யாரு? நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, இயேசு. நிற்போம், கர்த்தருடைய கரத்தை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். இந்த தேவ அன்புதான் நமக்குள்ள இந்த காரியத்தை செய்யும். சோ அடுத்து நம்ம இந்த தேவ அன்பை பத்தின அடுத்த 3வது பாடத்துக்குள்ள போறோம். எனக்கு நல்லா தெரியும் இந்த தேவ அன்பை பத்தின ஒரு 4-5 பாடம் இருக்கு. அதை படிச்சு முடிக்கும் போது நீங்க இதை கரெக்டா உள்வாங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற நிலைமைக்கு போயிடும். நீங்க வேற நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. யாருக்கு பயங்கரமான இருமல்? ஓகே, கர்த்தர் நல்லவர், கிறிஸ்து நமக்குள்ள வாழ்றாரு. எல்லாம் அடிய பாடி நம்ம முடிக்கலாமா? கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாடிது, அக்கினியின் அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே, கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம் ரகசியம். கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாடிது, அக்கினியின் மதிலாக
அரவணைத்து நிற்கின்றார் கர்த்தர் தேவன் என்னிலே. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நிஜத்தை அனுபவிக்க முடியாத சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறபடியால் சாபரா தாராபானா லெக்காராபானா தாராபானா சேபானா தாராபானா ரேகோராபானா காராபானா குராபானா. ஆமென். ஜீசஸ். நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். யாருக்கு இருமல் வந்துட்டே இருந்துச்சு? ஷர்மி அப்பாவுக்கு முன்னாடி வாங்கயா. என்ன அந்த இருமல்? சளி வந்தா கூட இந்த சளியை ரொம்ப நாளைக்கு நம்ம உடம்புல வைக்க கூடாது. அத கடிஞ்சு ஓடா வெளியே. எல்லாரும் கை நீட்டுங்க, எல்லாரும் கை நீட்டுங்க. சுகமளிக்கிற வல்லமை வேலை செய்யட்டும் இயேசுவின் நாமத்துல. அந்த சுகமளிக்கிற வல்லமை கிரியை செய்வதா? அப்பா, அடிக்கடி ஒரு இருமி வெளியே போய் ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருப்பா, இது வேண்டாம், நம்ம நீடிக்க கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த இருமல் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக நடப்பதாக. சுகமளிக்கிற வல்லமை அனுப்புங்கப்பா, அனுப்புங்க. ஆமென், ஆமென். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவா வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என் இயேசுவா வாழ்கிறார். பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். நீங்க நிஜங்களுக்கெல்லாம் நிஜமா நீங்க இருக்கீங்கப்பா. உங்க அன்பை அனுபவிக்கிற எங்க வாழ்க்கையில இந்த பிரதான நிஜத்தை அனுபவிக்கிற சாக்கியத்தை தந்திருக்கீங்கப்பா, நமக்கு நன்றி. இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையில செயல் வடிவத்துக்கு வருவதாக வருவதாக உங்க அற்புத வல்லமை விளங்க பண்ணுங்க. இந்த நிஜத்தால் நாங்க எல்லாத்தையும் ஜெயிக்கிற பலனை நீங்க தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க. நாங்க உங்களை நிஜமாக அனுபவிச்சு 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 ஒரு நாள் நீங்க வரும்போது முகமுகமா உங்களை பார்த்து அப்படியே நாங்க எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பாக்கியத்தை நீங்க தரப்போறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க. அந்த யாவருடைய வாழ்க்கையில ஜீவனையும் சமாதானத்தை ஆரோக்கியத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் நாங்க பேசுகிறோம். வழி நடத்துங்கப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், யெஷுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமே சேர்ந்து ஷ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேனு அடோனாய் யெகோவா ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேனு Adonai Echad Shema Yisrael Adonai Eloheinu Adonai Echad. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் உடலுமே பரிசுநாமத்தை சொல்லி, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி காணை அழிவு குலக்கி மீட்டு நீ கிருபையினால் நாடி முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இருதயத்தில் வைத்து வலது ஆண்டவராக உயர்த்தி இவரே கேகா யாவே வயீஷ்மரேகா யாயேர் யாவே பனாவலேகா விக்னேகா ஈசா யாவே பனாவலேகா வயாசிம்லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசிக்க உன்னை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரசன்னாய் உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா மஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்ற சதாகாலங்களிலும் நம்முடைய சகல பரிசுத்தவானும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிற தெய்வம் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல், பலவீனங்கள் அணுகாமல், தீமைகள் ஒன்று அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் ஒவ்வொருவரையும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமென்.
ஆமென். எல்லாம் முன்னாடி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷலோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் வாழ்த்தி கடந்து போவோம். ஆமென். சண்டே ஸ்கூல் இருக்கு பிள்ளைங்க. நீங்க கிறிஸ்து எனக்காய் மரித்தாரே, எனக்காய் மீண்டும் உயிர்த்தாரே. கிறிஸ்து எனக்காய் மரித்தாரே, எனக்காய் மீண்டும் உயிர்த்தாரே. பரலோகத்தில் தினம் எனக்காய் அறிந்து பேசி ஜெபிக்கின்றார். பரலோகத்தில் தினம் எனக்காய் அறிந்து பேசி ஜெபிக்கின்றார். வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பில் இருந்து, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன்.